நம்ம பூமி ஒரு காலத்துல உயிரே இல்லாத ஒரு வெறும் பாறையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ ஒரு அற்புதமான இடமா மாறியிருக்கு. இந்த நம்ப முடியாத பயணத்தை பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். எப்படி எப்படி ஒரு உயிரே இல்லாத வெறும் பாறை இன்னைக்கு நாம பார்க்கற இந்த உயிருள்ள உலகமா மாறுச்சு? இதுதான் நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி, இல்லையா? வாங்க, இந்த பிரம்மாண்டமான மாற்றத்துக்கு பின்னால இருக்கிற கதையை நாம இப்போ அலசலாம். சரி, இந்த மொத்த கதையும் நாம ஒரு 5 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். உயிரோட மூச்சுல ஆரம்பிச்சு கடல்ல இருந்து நிலத்துக்கு வந்தது, அப்புறம் அந்த ராட்சச உயிரினங்களோட காலம், மனிதர்களோட விடியல், கடைசியா நாம உருவாக்குன சக்தியும் அதோட முரண்பாடுகளும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட டைம் மிஷின்ல ஏறி பல 100 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி போவோம். அப்போ இருந்த அந்த பழங்கால பெருங்கடல்களுக்கு. ஏன்னா அங்கதான் நம்ம கதை ஆரம்பிக்குது. ரொம்ப எளிமையான, ஆனா இந்த கிரகத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போற முதல் உயிரினங்கள் அங்கதான் உருவாச்சு. யோசிச்சு பாருங்க, பூமியில முதன்முதலா உருவான உயிர் எது தெரியுமா? ஒரு பெரிய விலங்கோ செடியோ இல்ல. அது ஒரு சின்ன, கண்ணுக்கே தெரியாத ஒற்றை செல் பாக்டீரியா. பல கோடி வருஷங்களுக்கு இந்த பூமி முழுக்க இவங்க ராஜ்யம்தான். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதுங்க உயிர் வாழறதுக்கு நம்மள மாதிரி ஆக்சிஜன் தேவையே இல்ல. அப்போ இந்த பாக்டீரியாக்கள் ஒரு மேஜிக் பண்ண ஆரம்பிச்சுது. அதுங்க சூரிய ஒளிய ஒரு எரிபொருளா யூஸ் பண்ணி தண்ணீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் தனக்கு வேண்டிய சாப்பாடா, அதாவது குளுக்கோஸா மாத்திக்கிச்சு. ஆனா இந்த ப்ராசஸ்ல ஒரு கழிவு பொருள் வெளியாச்சு. அந்த கழிவு பொருள் என்ன தெரியுமா? அதுதான் ஆக்சிஜன். நம்ம எல்லாரும் சுவாசிக்கிற இந்த ஆக்சிஜன் ஒரு காலத்துல வெறும் ஒரு கழிவு பொருளா தான் இருந்திருக்கு. இந்த ஆக்சிஜன் வளிமண்டலத்துல பரவ ஆரம்பிச்சதும் பூமியோட முகமே மாற ஆரம்பிச்சுது. முன்னாடி இங்கிருந்த வளிமண்டலம் ஒரு விஷக்கடங்க மாதிரி. ஆனா இப்போ அது உயிர் கொடுக்கிற ஆக்சிஜன் நிரம்பிய காத்தா மாறுச்சு. கடல்கள் கூட இரும்பால செக்கச்செவேல்னு இருந்துச்சு, அது இப்போ நீல நிறத்துக்கு மாறுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சின்ன பாக்டீரியாக்கள் இந்த முழு கிரகத்தையுமே நமக்காக தயார்படுத்தியிருக்கு. இதுதான் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு கதவை திறந்து வச்சது. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். உயிரினங்கள் இப்போ ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகுது, கடல்ல இருந்து நிலத்துக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது புது இடத்துக்கு போலான்னு ஆசையில் எடுத்த முடிவில்ல. இது ஒரு தப்பித்தல், ஒரு உயிர் வாழ்வதற்கான போராட்டம். முதல்ல நிலத்துக்கு போறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. வளிமண்டலத்துல இருந்த ஆக்சிஜன் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஓசோன் அப்படின்னு ஒரு அடுக்க உருவாக்குச்சு. இத பூமியோட சன்ஸ்கிரீன்னு சொல்லலாம். சூரியன் கிட்ட இருந்து வர ஆபத்தான புற ஊதா கதிர்களை இது தடுத்து நிறுத்துச்சு. இப்போதான் நிலம் முதல் முறையா உயிர்கள் வாழ்றதுக்கு பாதுகாப்பான ஒரு இடமா மாறுச்சு. ஆனா நிலம் பாதுகாப்பா இருந்தாலும் கடலுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை உருவாச்சு. பூமி முழுக்க எரிமலைகள் லட்சக்கணக்கான வருஷமா வெடிச்சு செதறது. அந்த சாம்பல், தூசி எல்லாம் வானத்தையே மறைக்குது. இதனால அமிலமழை பெய்யுது. இந்த விஷமழை நேரா கடல்ல கலந்து கடலையே ஒரு ஆசிட் தொட்டி மாதிரி மாத்திருச்சு. அங்க வாழ்ந்த உயிரினங்களுக்கு இது ஒரு நரகம்தான். கடல்ல வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ சில உயிரினங்களுக்கு 2 வழிதான் இருந்துச்சு. ஒன்னு அங்கேயே இருந்து அழிஞ்சு போகணும், இல்லனா தப்பிச்சு நிலத்துக்கு போகணும். இதுதான் வரலாற்றிலேயே முதல் முறையா கடல்ல பிறந்த ஒரு உயிர் நிலம்ங்கிற ஒரு புது உலகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க முயற்சி பண்ணுச்சு. இந்த ஒரு தப்பித்தல் முயற்சி தான் பரிணாம வளர்ச்சியோட அடுத்த அத்தியாயத்தையே எழுதிச்சு. சரி, நிலத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம நுழைய போறது ஒரு பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள. இது மாபெரும் உயிரினங்களோட காலம், அதாவது தி ஏஜ் ஆஃப் ஜயன்ட்ஸ். எப்படி இந்த உயிரினங்கள் இவ்ளோ பெருசா வளர்ந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு காரணம் மறுபடியும் ஆக்சிஜன் தான். சில இயற்கை காரணங்களால வளிமண்டலத்துல ஆக்சிஜனோட அளவு பயங்கரமா அதிகமாகி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு உச்சத்துக்கு போச்சு. அதிகமான ஆக்சிஜன், அதிகமான ஆற்றல். இதோட விளைவு எல்லாமே பெருசாச்சு. செடி கொடிகள் ராட்சச மரங்களா வளர்ந்துச்சு. பூச்சிகள் ஒரு ஆள் உயரத்துக்கு பறந்துச்சு. அப்புறம் இந்த உலகத்தையே நடுங்க வச்ச டைனோசர்கள், ஆமா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டைனோசர்கள் வளர்ந்த பொற்காலம் இதுதான். இந்த டைனோசர்கள் காலத்துல இன்னொரு முக்கியமான உயிர் உருவாச்சு. அதோட பேரு ஹைகோஈதஸ். இது பார்க்க ஒரு சின்ன மீன் மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பூமியில முதுகெலும்போட உருவான உயிரினம் இதுதான். டைனோசர், திமிங்கலம், பறவை, சிங்கம், ஏன் நாம கூட இதுக்கு உறவுக்காரங்க தான். நம்ம எல்லாருக்குமான ஒரு பொதுவான மூதாதையர் இது. டைனோசர்களோட சகாப்தம் முடிஞ்சதும் ஒரு புதிய சக்தி தலை தூக்க ஆரம்பிக்குது. பாலூட்டிகள். அதிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட இனம் இந்த கிரகத்தோட கதையே மாத்தி எழுத போகுது. ஆமா, நாம இப்போ மனிதர்களோட விடியலை பத்தி பார்க்க போறோம். மத்த உயிரினங்கள் மாதிரி இல்லாம மனிதர்கள் ஒரு விஷயத்துல ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க. அவங்க சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறல, சுற்றுச்சூழலையே தனக்கேத்த மாதிரி மாத்தினாங்க. கல்ல ஆயுதமா மாத்தினாங்க, வேட்டையாடுறதை எளிதாக்கினாங்க,
நெருப்பை கட்டுப்படுத்தி மாமிசத்தை சமைச்சு சாப்பிட்டாங்க. இதனால அவங்க மூளைக்கு இன்னும் அதிக சக்தி கிடைச்சது. அப்புறம் மொழி உருவாச்சு. தகவல் பரிமாற்றம், அறிவு பகிர்வுன்னு மனித இனம் ஒரு அதிவேக பாதையில பயணிக்க ஆரம்பிச்சது. வெறும் உயிர் வாழ்றதுங்கிற நிலையிலிருந்து மனிதர்கள் ஒரு சமூகமா வாழ ஆரம்பிச்சாங்க. வேட்டையாடுறதுல திறமையானவங்க தலைவர்களா ஆனாங்க. ஒரு குழு கிட்ட இருக்கிற பொருளை இன்னொரு குழுவுக்கு கொடுத்து பண்டமாற்று முறை உருவாச்சு. மெதுவா கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள்னு எல்லாமே பரிமாறிக்கிட்டாங்க. விலங்குகளை தங்களோட தேவைக்கு பழக்கப்படுத்தினாங்க. விவசாயம் வந்ததுக்கப்புறம் உணவுக்காக அலையிற வாழ்க்கை முடிஞ்சு ஒரே இடத்துல தங்கி வாழ ஆரம்பிச்சாங்க. சரி, நாம் இப்போ கதையோட கடைசி, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். மனிதர்களாகிய நாம இந்த கிரகத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம்? இது ஒரு கொண்டாட்டம் இல்ல, ஒரு சுய பரிசோதனை. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல நம்ம போராட்டம் எல்லாமே உணவுக்காக இருந்துச்சு, இல்லனா கொடிய விலங்குகள் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக இருந்துச்சு. நாம நம்மள சுத்தி இருக்கிற இயற்கைக்கு ஏற்ப வாழ்ந்தோம். ஆனா இப்போ நம்ம போராட்டம் அதிகாரத்துக்காக, நம்ம போராட்டம் மத்த மனிதர்களுக்கு எதிரா. நாம இப்போ இயற்கைக்கு ஏத்த மாதிரி வாழ்றதில்ல, இயற்கையே மாத்தி அமைக்கிறோம். இதுல ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. மனிதன் கண்டுபிடிச்ச ஆயுதங்கள் இனிமே விலங்குகளுக்கு எதிரா மட்டும் பயன்படுத்தப்படல, அது மத்த மனிதர்களுக்கு எதிரா திரும்ப ஆரம்பிச்சுது. அடிமைகளை உருவாக்க, நாடுகளை பிடிக்க அந்த ஆயுதங்கள் பயன்படுச்சு. சுருக்கமா, நம்மளோட சண்டை உணவோட நின்னு போகல, அதிகாரத்துக்காக தொடர ஆரம்பிச்சுது. ஒரு அழகான மேற்கோள் இருக்கு. நாம் பல ஆக்க சக்திகளை கண்டுபிடித்திருக்கிறோம், ஆனால் பல அழிவு சக்திகளையும் கண்டுபிடித்திருக்கிறோம். இது எவ்வளோ உண்மை இல்லையா? நம்மால ஒரு பக்கம் புதுசு புதுசா உருவாக்க முடியுது, ஆனா அதே சமயம் நம்ம கிட்ட எல்லாமே அழிக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் நம்ம அறிவியல் கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு படம் போட்டு காட்டுது. ஆனா இன்னொரு பக்கம் நம்மளோட செயல்கள் நம்மள உருவாக்கிய இந்த இயற்கையையே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வருது. இந்த முரண்பாட்டை என்னன்னு சொல்றது? ஒரு காலத்துல புலி, சிங்கம் மாதிரி விலங்குகள் கிட்ட இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, நம்ம கிட்ட இருந்து நம்மளையே எப்படி காப்பாத்திக்கிறது? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். யோசிச்சு பாருங்க.